அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்தியன் பாலிட்டியோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வரலாற்று பின்னணி. சரிங்களா? ஸோ நம்ம இந்த சீரிஸ் ஃபுல்லாவே அ இந்த டிஎன்பிஎஸ்சில இருக்கக்கூடிய ஜிகேல பாலிட்டி, இந்திய ஆட்சியில சொல்லக்கூடிய பாலிட்டி ஃபுல்லா பார்க்க போறோம். அதோட ஃபர்ஸ்ட் வீடியோவா நம்ம இதுல என்ன பார்க்குறோம்னா, வரலாற்று பின்னணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாலிட்டி உருவான விதத்தோட பின்புலம் என்ன? அதனுடைய ஹிஸ்டரி என்ன? சரிங்களா? அந்த ஹிஸ்டரிய பொறுத்த வரைக்கும் கம்பெனி ஆட்சினா என்ன? கிரவுன் ஆட்சினா என்ன? அதுல என்னென்ன சட்டங்கள் இருந்தது? அத பத்தி எல்லாம் பார்க்க போறோம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட பொறுத்த வரைக்கும் நம்ம கான்ஸ்டிடியூஷன் எழுதுனது ஒரு மிகப்பெரிய வரலாறு. சரிங்களா? ஒரு நீண்ட நெடிய வரலாறு. ஸோ அத அது பொறுத்த மட்டும் நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு வந்து கம்பெனி ஆட்சி. சரிங்களா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கு இல்லைங்களா? அதனுடைய ஆட்சி. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. த ஹானரபிள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இது வந்து அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட லோகோ. சரிங்களா? ஸோ இதன் கீழே இருந்த அந்த ஆட்சியின் போது ஏற்பட்ட அந்த சட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறது ஒரு வகை. சரிங்களா? ஸோ இதை பொறுத்த மட்டும் நம்ம எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் பார்க்குறோம்னா, 1773 இருந்து 1858 இருக்க வரைக்கும் காலங்களில் ஏற்றப்பட்ட சட்டங்களை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, கம்பெனி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இந்த கம்பெனி ஆட்சி கீழே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒழுங்குமுறை சட்டம் 1773 ஒழுங்குமுறை சட்டம். இதுவே கொஸ்டின் கேட்பான். ரெகுலேட்டிங் ஆக்ட் எந்த இயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். 1773. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா, பிரகடன சட்டம், அதாவது அமெண்டிங் ஆக்ட் 1781, அப்புறம் 1786 சட்டம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பிட்ஸ் இந்தியா ஆக்ட்னு சொல்லிட்டு ஒன்று. சரிங்களா? 1784 கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் திருத்த சட்டம் 86. அதுக்கப்புறம் வந்து சார்ட்டர் ஆக்ட். சரிங்களா? 1793 பட்டய சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் 1833 பட்டய சட்டம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1853 ஒரு பட்டய சட்டம். சரிங்களா? இன்பிட்வீன்ல 1813 ஒரு பட்டய சட்டம் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி பட்டய சட்டங்கள், திருத்த சட்டங்கள், அப்புறம் ஒழுங்குமுறை சட்டம் பிளஸ் வந்து பிட் இந்தியா சட்டம், இது எல்லாம் சேர்ந்தது தான் என்ன சொல்றாங்கன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கீழே இருக்கக்கூடிய அந்த கம்பெனி ஆட்சியில் ஏற்றப்பட்ட சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்னொன்னா என்னென்னங்கிறத பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கிரவுன் ஆட்சி. சரிங்களா? அதாவது இங்கிலாந்து கவர்மெண்ட் நேரடியா இந்தியாவை ஆட்சி பண்ண காலங்கள், அதான் என்ன சொல்றாங்கன்னா கிரவுன் ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 1858 இருந்து 1947 வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்களை கிரவுன் ஆட்சின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் இதா பாத்தீங்கன்னா, இந்த சாசன சட்டம் சொல்லக்கூடிய இந்திய அரசு சட்டம் 1858. சரிங்களா? அப்புறம் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 61, அப்புறம் கவுன்சில் ஆக்ட் 92. சரிங்களா? 1892 கவுன்சில் ஆக்ட். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுன்சில் சட்டம் 1909, மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க 1909. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1919 மாண்டேக் செம்ஸ்போர்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய அரசு சட்டத்தை வந்து அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் இந்திய அரசு சட்டம் 1935. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுதந்திர சட்டம் 1947. இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் பாலிட்டி. நம்மளுடைய அரசியலமைப்பு வந்து நீண்ட நெடிய எழுதப்பட்ட, முழுமையாக கையினால எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு. இதுக்கு வரலாற்று பின்னணிங்கிறது இவ்வளோ சட்டங்கள் இருக்கு. சரிங்களா? சரி வாங்க இது ஒண்ணுன்னா என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கம்பெனி ஆட்சி கீழே ஃபர்ஸ்ட் 1773 ஒழுங்குமுறை சட்டம் ஒண்ணுங்கிறது போடுறாங்க. சரிங்களா? ஒழுங்குமுறை சட்டத்தை வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொண்டு வராங்க. சரிங்களா? ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வங்காளத்தோட ஆளுநர். சரிங்களா? வங்காளத்தோட ஆளுநர், இந்த வங்காளம் இவங்க ஏன் வந்தாங்க போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரலாறுல பார்ப்போம். ஸோ இது மட்டும் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வங்காளத்தோட ஆளுநர் பார்த்தீங்கன்னா, இவங்களை வந்து இந்தியாவோட முதல் ஆளுநரா, சரிங்களா, நியமனம் பண்ணிட்டாங்க. ஆளுநர் ஜெனரலாக வந்து நியமனம் பண்ணிடுறாங்க. சரிங்களா? இந்த சட்டத்தின் கீழே தான் கொண்டு வராங்க. வங்காளத்தோட ஆளுநரை இந்தியாவோட முதல் ஆளுநர் ஜெனரலா நியமனம் பண்ணிடுறாங்க.
சென்னையிலையும் சென்னையிலையும் மும்பையிலையும் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் இந்த வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் கீழே செயல்பட்டாங்க. சரிங்களா? முதல் ஆளுநர் ஜெனரல் யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங் பிரபு. இவர் தான் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆளுநர். சரி, ஆளுநர் ஜெனரல் அப்படின்னு சொல்றாங்க. இதன் கீழே பார்த்தீங்கன்னா 4 உறுப்பினர்கள் கொண்ட நிர்வாக கவுன்சில் அமைச்சிருப்பாங்க. இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழே 4 உறுப்பினர்கள் கொண்ட அந்த நிர்வாக கவுன்சில் அமைச்சிருப்பாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 73ல கல்கத்தால ஒரு உச்ச நீதிமன்றம் நிர்வகிப்பாங்க. சரிங்களா? இந்த சட்டத்துக்கு கீழே. சரி, அடுத்து பிரகடன சட்டம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 73க்கு அப்புறம் 83ல பிரகடன சட்டம் கொண்டு வராங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தோட அதிகாரம் வரும்போது தெளிவுபடுத்திருப்பாங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ரெவன்யூ இருக்கு இல்லைங்களா? ரெவன்யூட விவகாரம் எல்லாமே உச்சநீதிமன்றத்தில இருந்து உச்சநீதிமன்ற அதிகாரத்துல இருந்து உச்சநீதிமன்றம் இல்லாம நீதிமன்றங்களோட அதிகாரத்துல இருந்து விளக்கப்பட்டிருப்பாங்க. சரிங்களா? ரெவன்யூ தனியாகவும் நீதிமன்றம் தனியாக பிரிச்சிருப்பாங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மாகாணங்கள் இருக்கக்கூடிய நீதிமன்றல மேல்முறையீடுகள் வந்து ஆளுநர் ஜெனரலின் கவுன்சிலுக்கு கொடுத்துருவாங்க. கவர்னர் ஜெனரலின் கவுன்சிலுக்கு கொடுத்துருவாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு இருக்காது. சரிங்களா? இந்த பிரகடன சட்டம் 1781ல. சரி, ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிட்டிந்திய சட்டம் வரும். சரிங்களா? ஸோ பிட்டிந்திய சட்டத்துல என்ன பண்ணுவாங்கன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வருவாங்க. அதாவது கட்டுப்பாட்டு வாரியம் அமைச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ வணிக விவகாரங்களை இயக்குநர்கள் நீதிமன்றம் வந்து பார்க்கும், அரசியல் விவகாரங்களை கட்டுப்பாட்டு வாரியம் பார்க்கும். சரிங்களா? இந்த மாதிரி 2ஆ பிரிச்சிருவாங்க. வணிக விவகாரங்களை இயக்குநர்கள் நீதிமன்றம் பார்க்கும், அரசியல் விவகாரங்களை கட்டுப்பாட்டு வாரியம் பார்க்கும். ஸோ கம்பெனியோட பிரதேசங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருவாங்க. இந்த பிட்டிந்திய சட்டத்தின் கீழே தான் வந்து இந்த கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எங்கெங்கெல்லாம் இருக்கோ, கிழக்கிந்திய கம்பெனி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் ஆட்சியோட உச்சக்கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமெண்டிங் ஆக்ட் 86 கொண்டு வருவாங்க. இது பொறுத்த வரைக்கும் ஆளுநர் ஜெனரலுக்கு தான் அந்த கவுன்சிலோட முடிவில் மீறி செயல்படும் அதிகாரம் கொடுத்தாங்க. சரிங்களா? வீட்டை போற சொல்லுவாங்க, அது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டய சட்டம் 1793ல பார்த்தீங்கன்னா கம்பெனியோட வர்த்தகம் வந்து மோனோபோலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓராதிக்கம் கொண்ட அந்த கம்பெனியோட வர்த்தகம் பார்த்தீங்கன்னா மேலும் 20 வருஷத்துக்கு வந்து நீடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வருவாயிலிருந்து இந்த கட்டுப்பாட்டு வாரியத்தோட செலவுகள் வந்து பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து 1793ல பட்டய சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1813 பட்டய சட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த கம்பெனியோட வர்த்தக ஓராதிக்கத்தை ஒழிச்சிருப்பாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேயிலை வர்த்தகம் சீனாவுடனான வர்த்தகமும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசோட இறையாட்சியை வந்து உறுதிப்படுத்தியிருப்பாங்க. எங்கெல்லாம் கம்பெனி பிரதேசங்கள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த இறையாட்சியை உறுதிப்படுத்தியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினரிகள் இருப்பாங்க, கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்து இந்தியாவை வர்றதுக்கு வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய மேலை நாட்டு கல்வி, மேற்கத்திய கல்வியை வந்து இங்கே இருக்கவங்களுக்கு புகுத்தணுங்கிறத முடிவு பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கும் வரி விதிக்கக்கூடிய அதிகாரங்களை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த இந்தியாவோட பிரதேசங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் மகாராணிக்காக நம்பிக்கையின் அடிப்படையிலே வைத்திருக்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 1813 சட்டத்தில் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1833வது சட்டம். இதில் பார்த்தீங்கன்னா வங்காளத்தோட ஆளுநரை இனிமேல் இந்தியாவின் ஆளுநர் ஜெனரல் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணப்பட்ட முதல் ஆளுநர் ஜெனரல் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. சரிங்களா? அவர் தான் இந்தியாவோட முதல் ஆளுநர் ஜெனரல். சரிங்களா? அப்புறம் 1853 பட்டய சட்டம் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன கொண்டு வருவாங்கன்னா ஆளுநர் ஜெனரலில் வந்து நிர்வாகம் சட்டமன்ற பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சிருவாங்க. ICS. சரிங்களா? இந்த போட்டி தேர்வுகள், இந்திய சிவில் சர்வீஸ் போட்டி தேர்வுகள் வந்து நடத்துவாங்க. இந்தியாவில் மத்திய சட்டமன்ற கவுன்சில் நிறுவனம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் சட்டமன்ற கவுன்சிலோட உறுப்பினர்கள் வந்து 4ல இருந்து 6ஆ உயர்த்திருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் 1853 பட்டய சட்டத்தில் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? சோஃபார் இருக்கிறது இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது வந்து என்ன சொல்றாங்கன்னா கம்பெனி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1858 இருந்து 1947 வரைக்கும் இருக்கிறது என்ன சொல்றாங்கன்னா கிரவுன் ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த 1858ல மகாராணி அறிவிச்ச அந்த சட்டத்துக்கு கீழே வந்து
இந்தியா வந்து பிரிட்டிஷோட நேரடி ஆட்சி கீழே வந்துடும். ஸோ அதுதான் சொல்றாங்க. இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஆக்ட் ஃபார் த குட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவின் நலர்ச்சிக்கான சட்டம் அப்படின்னு 1858 சட்டத்தை சொல்றாங்க. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் இருந்தக்கூடிய பவரை எடுத்துக்கிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் நேரடியாக வந்து இந்தியாவை ஆட்சி செய்யும். சரிங்களா? அதன்படி வைஸ்ராய், இந்தியாவோட ஆளுநர் ஜெனரல் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வைஸ்ராய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்திய செயலாளர் இருக்கார் இல்லையா, இந்திய செயலாளர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா இருக்காங்க இல்லையா, அப்படின்னு ஒரு பதவியை உருவாக்கி இருப்பாங்க. இந்த செக்ரட்டரிக்கு உதவுறதுக்கு 15 உறுப்பினர்கள் கொண்ட கவுன்சில் இருக்கும். சரிங்களா? இந்த வைஸ்ராய் ஆஃபீஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, வைஸ்ராய் ஆஃபீஸு அப்புறம் இந்திய செயலாளர் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு 2 உருவாக்கி இருப்பாங்க 1858 ஆட்சியில், அது சட்டத்தில். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். அடுத்து 1861 பார்த்தீங்கன்னா, இந்த நான் அஃபீஷியல் உறுப்பினர்களையும் சேர்த்துருவாங்க. அதாவது வைஸ்ராயோட சட்டமன்ற கவுன்சிலில் நான் அஃபீஷியல் மெம்பர்ஸையும் சேர்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பம்பாயிலையும் மெட்ராஸ்லையும் அந்த மாகாணங்கள்லையும் மீண்டும் சட்டமன்றம் உருவாக்கப்பட்டிருக்கும். போர்ட்ஃபோலியோ சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அப்புறம் ஆர்டினன்ஸ் பிறக்கும் அதிகாரத்தை வந்து 1862 சட்டத்துக்கு கீழே தான் கொண்டு வந்திருப்பாங்க. இது எக்ஸாம்பிளில் கேட்பான். அவசர காலங்களில் ஆணைகள் பிறப்பிக்கும் அதிகாரம் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 1861. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1892. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மத்திய மற்றும் மாகாண சட்டமன்றங்களுக்கு கீழே சில அதிகாரமற்ற உறுப்பினர்களை நியமனம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பரிந்துரை அடிப்பில் தான் நியமனம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நேரடி மற்றும் மறைமுக தேர்தலுக்கும் வரையறுக்கப்பட்ட விதிமுறைகள் செஞ்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது 1892வது சட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கவுன்சில்ஸ் ஆக்ட் 1909. இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அஃபீஷியல் மெம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மத்திய மாகாண சட்டமன்றங்களில் அதிகாரமற்றவங்களுக்கு பெரும்பான்மை கொடுத்துருப்பாங்க. வைஸ்ராய் தான் சட்டமன்ற கவுன்சிலுக்கும் விரிவாக்கம் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த வைஸ்ராய் அப்படின்னு அந்த அந்த வைஸ்ராயோட நிர்வாக கவுன்சில் இருந்த முதல் இந்தியர் யார் அப்படின்னா, சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. இது ரொம்ப முக்கியம். முஸ்லீம்களுக்கு தனி தொகுதியை கொடுத்துருப்பாங்க. இதில் தான் 1909 தான் முஸ்லீம்களுக்குன்னு தனி தேர்தல் தொகுதி கொடுப்பாங்க. சரிங்களா? வரவு செலவுவாதிக்கு அதிகாரமும் கொடுத்துருப்பாங்க 1909. இந்த சட்டத்தின் பேர் வந்து மிண்டோ மார்லி சீர்திருத்தம். இது ரொம்ப முக்கியம். மிண்டோ மார்லி சீர்திருத்தம். மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தில் முஸ்லீம்களுக்கு தனி தேர்தல் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டை வந்து விவாதிக்கக்கூடிய அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. ரைட். அடுத்து வந்து இந்திய அரசு சட்டம் 1919. இது என்னன்னு சொல்றாங்கன்னா, மாண்டேகு சம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, மத்திய மாகாணத்தோட உறவுகள் அதிகார பிரிவுகள் என்னென்னங்கிறத தெளிவுபடுத்திருப்பாங்க. சரிங்களா? இந்த மாகாணங்கள்ல இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்திருப்பாங்க. அதாவது மாற்றப்பட்ட துறைகள், ரிசர்வ்டு துறைகள், அதாவது டிரான்ஸ்ஃபர்டு டிபார்ட்மெண்ட்ஸ், ரிசர்வ் டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த சட்டத்தின் கீழே தான் நேரடி தேர்தல்கள் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, கம்யூனிவல் ரெப்ரசன்டேஷனும் மற்ற சமூகங்களுக்கும் விரிவாக்கம் பண்ணியிருப்பாங்க. அதாவது 1909 சட்டத்தில் முஸ்லீம்களுக்கு மட்டும் கொண்டு வரப்பட்ட அந்த எலக்ட்ரோட், அந்த செப்பரேட் எலக்ட்ரோட் சொல்றாங்க இல்லையா, அது பார்த்தீங்கன்னா சமூக பிரதிநிதிப்படி வெளியும் நிறுவனம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் ஹை கமிஷன் ஆஃபீஸ் நிறுவியிருப்பாங்க. மத்திய பொது சேவை ஆணையம், அதாவது சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இந்த சட்டத்தின் கீழே தான் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 1935 இந்திய அரசு சட்டம். ஸோ இதுதான் நம்மளுடைய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய, இப்போ இருக்க தற்போது இருக்கக்கூடிய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சரத்துகள் வந்து இதுல இருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஸோ இதை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, ஆல் இந்தியா ஃபெடரேஷன், அதாவது அகில இந்திய கூட்டாட்சியை வந்து முதல்ல முன்மொழிவு செஞ்ச சட்டம் எது அப்படின்னா இந்திய அரசு சட்டம் தான். சரிங்களா? இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சோஃபார் வந்து கிரவுன் ஆட்சியிலையும் சரி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலையும் பல மாகாணங்களாகவும் சுதேச அரசுகளாகவும் இந்தியா ஃபுல்லாக சிதை கடந்திருக்கும். அப்படி சிதை கடந்த அந்த அரசாங்கம் எல்லாத்தையும் வந்து ஃபெடரேஷனா, அதாவது ஒரு கூட்டாட்சியா கொண்டு வர்றதுக்கு முதல்ல முன்மொழிவு செய்யப்பட்ட சட்டம் எது அப்படின்னா 1935 இந்திய அரசு சட்டம். சரிங்களா? ஸோ இதை தான் சொன்னேன், மாகாணங்கள் சுதேச அரசுகள்னு சொன்னேன். இதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, மாகாணங்களுக்கு தன்னாட்சி கொடுத்தாங்க. மாகாணங்களில் இரட்டையாட்சி முறை ஒழிக்கப்பட்டு மத்திய அரசுல தான் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போ இருக்கிற அதே சிஸ்டம், இப்போ பிரசன்ட்ல இருக்கிற அதே சிஸ்டத்தை 1935 தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா,
ஃபெடரல் நீதிமன்றம், சரிங்களா, அது கொண்டு வந்திருப்பாங்க. மாகாணம் மற்றும் கூட்டு பொது சேவை ஆணையங்கள் உருவாக்கப்பட்டாங்க. மியான்மர் வந்து இந்தியாவில இருந்து பிரிக்கப்பட்டது. எந்த வருஷம்னா அது 37. பர்மா வந்து இந்தியாவில இருந்து பிரிச்சிருப்பாங்க. இந்த இந்திய அரசு சட்டத்தின்படி தான் 37ல பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். ஸோ நெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசு சட்டம் 1947 இது விடுதலை சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சட்டத்துக்கு கீழே வந்து நம்மளுடைய அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி வந்து முடிவுக்கு வந்திருக்கும். சரிங்களா? அதாவது வந்து 2 சுயாதீன நாடுகள், அதாவது வந்து சுதந்திர நாடுகள் 2 நாடுகள் உருவாக்கப்பட்டிருக்கும். என்ன கணக்கு அப்படின்னா இந்தியா, அதாவது இந்துக்கள் இந்தியாவிலையும் முஸ்லீம்கள் பாகிஸ்தான்லையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? இந்த சுதேச அரசுகள் வந்து இந்தியாவோடவோ இல்லை பாகிஸ்தானோடோ இல்லை சுதந்திரம் இருக்கிறதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து உருவாக்க போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாலிட்டியில் இருக்கக்கூடிய சட்டங்கள். இதுதான் இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் நம்ம இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபைனலாக ஒரு ரீகால் பண்ணிடலாம். இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுங்கிறது 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று வந்து கம்பெனிக்கு கீழே வரக்கூடிய ஆட்சி, அதற்கு கீழே இயற்றப்பட்ட சட்டங்கள், கிரவுன் ஆட்சி கீழே இயற்றப்பட்ட சட்டங்கள். இதனுடைய வருடம் பார்த்தீங்கன்னா 1973 1958 வரைக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 47 வரைக்கும். சரிங்களா? ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது ஒழுங்குமுறை சட்டம், பிரகடன சட்டம், திருத்த சட்டம், பிரிட்டிந்திய சட்டம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த கம்பெனி ஆட்சியில். கிரவுன் ஆட்சியை பொறுத்த மட்டும் நம்ம இந்திய அரசு சட்டங்கள் தான் கொண்டு வந்திருப்பாங்க. 58 அரசு சட்டங்கள், அப்புறம் கவுன்சில்ஸ் ஆக்ட் வந்து இந்திய கவுன்சில் சட்டம் 61, 92, 1909 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1919 அரசு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. 35 அரசு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. சுதந்திர சட்டம் 1947 கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம சுதந்திரம் அடைஞ்சிருப்போம். நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் வந்து இந்திய அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு தனிநாடாக நம்ம செயல்பட்டுட்டோம். இது வரைக்கும் செயல்பட்டு வரோம். சரிங்களா? ஸோ அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.